உரிமை நாள் உலகமெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த பாட்டாளி வர்க்கமும் இந்த நாளை நன்றி உணர்வோடு நினைவு கூர்ந்து நமது உரிமைகளுக்காக போராடி உயிர்நீத்த போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நாள். இந்தியாவை பொறுத்தவரையில் 8 மணி நேர வேலையை உறுதி செய்தது சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பில் இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்பதை நினைவு கூர்ந்து அவருக்கு இந்நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தொழிலாளர் விரோத அரசு, மோடி அவர்களின் தலைமையிலான பாசிச பாஜக அரசு இன்று தொடர்ந்து தொழிலாளர்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக போராடி வருகின்றனர். மோடி அரசுக்கு எதிராக தொழிலாளர் நலன்களுக்காக நடைமுறையில் இருந்த 44 சட்டங்களையும் தேர்த்து போகச் செய்து அல்லது திரும்பி எறிந்துவிட்டு 4 தொகுப்பு சட்டங்களாக மோடி அரசு தொழிலாளர்களின் உரிமைகளை வெகுவாக பாதிக்க செய்யக்கூடியவையாக உள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனை கடுமையாக எதிர்த்திருக்கிறோம், விமர்சித்திருக்கிறோம். தொடர்ந்து அதை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்நிலையில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள சூழலில் இந்திய தொழிலாளர் வர்க்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எடுக்க வேண்டுகோள், தொழிலாளர் விரோத மோடி அரசை தூக்கி எறிய நாளில் உறுதியேற்போம். அதை நடைமுறைப்படுத்த அனைவரும் தேர்தல் களத்தில் ஒருங்கிணைந்து இருப்போம். அறைகூவல் விடுக்கிறேன். தொழிலாளர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும். அதற்கு இந்தியா கூட்டணிக்கு தொழிலாளர் வர்க்கம், பாட்டாளி வர்க்கம் பேராதரவு நல்க வேண்டும் என்று நேரத்தில் வேண்டுகோள் விடுக்க முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சு 11 நாட்களுக்கு பிறகு வாக்குப்பதிவு விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. 6% உயர்த்தி கூறியிருக்கிறதா காங்கிரஸ் வாக்குப்பதிவு முடிஞ்சு 11 நாட்களுக்கு பிறகு அந்த மாநில வாரியா வாக்குப்பதிவு விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. அதில் 6% உயர்த்தி கூறியிருக்கிறது. இதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் அது கேள்விக்குள்ளாகியிருக்காங்க. வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்களை வெளியிடுவதில் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து குளறுபடி செய்து வருகிறது. வாக்குப்பதிவு நாள் அன்று 7 மணி அளவில் வெளியிட்ட சதவிகிதம், பிறகு சில மணி நேரம் கழித்து வெளியிட்ட சதவிகிதம் நிறைய இடைவெளி கொண்டிருந்தது. அரசியல் கட்சிகள் இது தொடர்பாக தமது கருத்துக்களை பதிவு செய்தனர். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அலுவலர் சத்யபிரதா சாஹூ அவர்கள் ஆன்லைன் வழியாக பதிவு செய்வதிலே சில வாக்குச்சாவடிகளில் காலதாமதம் நடவடிக்கைகள் இல்லை என்று தெளிவுபடுத்தினார். இப்போது மறுபடியும் 11 நாட்கள் கழித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற வாக்கு சதவீத விவரம் சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறது. பெரிய அளவில் இடைவெளி இருப்பதை காண முடிகிறது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் குளறுபடி செய்ய முடியும், ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தள்ளுபடி செய்ய முடியும். எனவே இந்த முறை வேண்டாம் அல்லது மின்னணு வாக்குப்பதிவு பயன்படுத்தப்படுமையானால் 100 விழுக்காடு விதிமுறை சீட்டுகள் என்ன வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்வைத்தோம். அந்த கோரிக்கையை ஆளுங்கட்சி ஏற்கவில்லை. இப்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் மேலும் சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வகையில் அல்லது ஆளுங்கட்சி தரப்பினர் தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவர்கள் மீது கூடுதலாக ஐயத்தை ஏற்படுத்தும் வகையில் அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதனை தெளிவுபடுத்த வேண்டும். அறிவியல் பூர்வமாக இதனை எந்த மாறுபாடும் இல்லை அல்லது
தில்லுமுள்ளு வேலை நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்த தேர்தல் ஆணையம் முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் கட்சி வலியுறுத்தினார்.